165 செருபாபேல் கட்டின தேவாலயத்தில் இவன் அந்தியோகஸ் எபிபானஸ் உள்ள வந்து யூதர்களை துரத்தி அடித்து உள்ளுக்கு யூதருடைய தேவாலயத்துடைய பலிபீடத்தில் பண்டிகளை பலியிட்டு அதை தீட்டுப்படுத்தினார். இது அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஒரு முன்னடையாளமாக அப்பவே பார்க்கப்பட்டது. ஆக மூன்றாவது இவர்கள் கட்டப்போகின்ற அந்த 3ஆம் தேவாலயத்தில் ரோபோட்டிக் ஐடி கொண்ட ஒரு சிலை உள்ள வரும். அது பேசும் சிலை என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அது நமக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்கிறது. அது பேசக்கூடிய சிலை. இப்பொழுது பேசக்கூடிய சிலையை பயங்கரமாக உருவாக்கியிருக்கிறார்கள். அதுதான் என்ன தெரியுமா? ஏஐ டெக்னாலஜி கொண்ட ரோபோட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் ஹியூமனாய்டு ரோபோட். ஓகேயா? ஸ்மார்ட் ரோபோட்னு சொல்லுவாங்க. அது நல்லா பேசும். அது நான் தான் தெய்வம்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு மனிதனை போலவே என்ன பண்ணுறாங்க? ஐடியா கொடுக்குறாங்க. மனிதனை போல சிந்திக்க, செயல்பட, கொலை செய்ய, அடிக்க, உதைக்க, ஸ்கேன் பண்ண, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை அதை கொண்டு வருகிறார்கள். அதை அது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாழாக்கும் அருவருப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? இந்த அருவருப்பு அந்த தேவாலயத்துக்கு உள்ளாடுவார். அது ஒரு 3ஆம்